அவங்க கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல், இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் கப்பல் vlogs, எங்களுடைய கப்பல் டேடுக்கு பசிக்குதுடி என்னடி. ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் விலாகில் பார்த்துட்டு அக்கா மாவு அரைச்சதுக்கப்புறம் இட்லி எப்படிக்கா வந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக. ஸோ முன்னாடி நாள் வந்து நான் மாவாட்டியிருந்தேன். அடுத்த நாள் வந்து பாருங்கள் அழகாக மாவு பொங்க சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. ஸோ நல்லா இருக்குது, புளிச்சும் போகலை. அதாவது இட்லி தோசை வந்து புளிப்பு ஏறலை, ஆனால் அழகாக நமக்கு வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடந்திருந்தது. ஸோ தேவையான அளவு மாவை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி மாவெல்லாம் டப்பாஸில் போட்டு ஒரு ஸ்டீல் டப்பாஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக சிறுபருப்பு யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். காய்கறிலாம் கம்மியாக தான் இருக்குது. அப்பா வந்து காலையில் கடைக்கு போகிறாங்க. ஸோ எங்களுக்கு தேவையானது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ மிளகா கிள்ளி சாம்பாருக்கு ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாகவே சிறுபருப்பு, அதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு அதை வந்து ஸ்டவ்வில் வந்து ஏற்றிட்டு ஒரு 6 விசில் வந்தோடனே இறக்கிட போகிறேன். நல்லா 6 விசில் வைக்கணும். அப்போ தான் பருப்பாக இல்லாமல் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வெந்து வரும். இட்லி வந்து இந்த பக்கம் பாத்திரத்தில் இட்லி குண்டால ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா மிருதுவாக மெத்துன்னு இருந்தது. ஆவி பறக்க அப்படியே நம்ம வந்து இட்லியை பிடும்போது அப்படியே சாஃப்டாக பிரிஞ்சு வந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 4 அழாக்கு இட்லி அரிசி போடுறேன் அப்படின்னாக்கா 1 அழாக்கு உளுந்து. நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 4:1, 4 அரிசிக்கு நான் 1 உளுந்து போடுறேன். உளுந்து வந்து நம்மளோடது எந்த அளவுக்கு பொங்க வருதுன்ற பொறுத்து, அதாவது உளுந்துடைய தன்மையை பொறுத்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் கொஞ்சம் கூட குறைய மாறும். இட்லி கொதிக்க சுட இறக்கி வச்சு அந்த பக்கம் சாம்பாரும் கடைஞ்சி தாளிச்சிட்டேன். இட்லி சுட இருக்குது, எடுக்க முடியல, கையில் ஹோல்டே பண்ண முடியல, நல்லா சூடாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருந்ததுன்னு. ஸோ இப்போ நான் மறுபடியும் கிரைண்டர் எடுத்து இட்லி கையால் மாவை ஆட்ட ஆரம்பித்ததுலேருந்து இனிமேல் கடையில் வாங்கவே கூடாதுன்னு தோணுது. பட் என் ஹெல்த் இஷ்யூஸ்னால நடுவில் வந்து வெயிட் தூக்கக்கூடாதுன்னு நான் கிரைண்டரில் மாவு ஆட்டாமல் இருந்தேன். இப்போ வேறு வழியே இல்லாமல் நான் ஆட்டிகிட்ருக்கேன். பட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீட்டில் கையால் ஆட்டி சாப்பிடும்போது இருக்கக்கூடிய ருசி, அந்த டெக்ஸ்சரே தனி தாங்க என்னதான் இருந்தாலும். ஸோ அந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பருப்பாக நெத்தாக எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் 5-6 விசில் விட சொன்னதுனால நல்லா வெங்காயம் தக்காளிலாம் மசிச்சிட்டாக்கா குழந்தைங்க பொறுக்கி ஓரமாக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ மார்னிங் வந்து இட்லி சாம்பார் சர்வன் கொடுத்துட்டோம். என் ஹஸ்பண்ட் இட்லியும், நேற்று கொஞ்சம் சாதம் மீதி இருந்தது, அந்த சாதத்தை வந்து நான் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டேன் வெயில் காலம் அப்படின்றதுனால. அப்பா கடையிலேருந்து கீரை கட்டும், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே எனக்கும் இதெல்லாம் வாங்கிட்டு முட்டையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது நேற்று ரசமும், என் ஹஸ்பண்ட் கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ எனக்கு கருணக்கிழங்கும் அவருக்கு வந்து பீன்ஸ் பொரியல் முட்டை சேர்த்து செஞ்சிடலான்னு தான் நினச்சிருந்தேன். பட் இது வந்த உடனே கொஞ்சம் பிளான்லாம் மாறிடுச்சு. ஸோ கடகடன்ட்டு இந்த கீரையெல்லாம் ஆஞ்சு எடுத்து வச்சுட்டு கீரையும் கடைஞ்சிடலாம், ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் கீரைக்கான சத்து கிடைக்குமேன்னு கீரையை நான் ஆஞ்சு வச்சுட்டேன். அடுத்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆஞ்சு வச்சுட்டேன். ஏற்கனவே பழைய கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து இன்றைக்கி நைட்டு வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டேன். ஸோ 4 நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சென்னையில் மழை, இடி இடிக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. மின்னல், இடி எல்லாமே இருக்குது. துணியை காய வச்சுருந்தோம், கடற்கரை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு வந்துட்டோம். மூச்சு வாங்குது. 2 வாட்டி 4 மாடி ஏறினது. ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு இருந்தேன். அதான் ஃபேஸ்லாம் அப்படி பக்கேன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த கிளைமேட் பார்க்குறதுக்கு. சென்னையில் வெளியே போகாமல் லாக்டவுன் சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் மாடியில் வந்து லைட்டாக மழையை பார்த்துட்டு அப்படி வெளியில் அப்படியே ஒரு சுற்றி ஒரு பார்வை பார்த்துட்டு கீழே கடகடன்னு போயிடலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கும் காட்டுறோம் பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால சும்மா மொட்டை மாடிக்கு போய் இந்த கிளைமேட்டில் இருக்கிறதே அவ்வளோ ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக இருந்தது. நிஜமாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுனால மழை பெய்ய போகுது. இந்த ஹாப்பினஸாக என்னன்னு எனக்கு தெரியல. ஓடிடலாம். சென்னையில் மழை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மாடியில் காய வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். தமிழ் கப்பல் vlogs அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபுல் வீடியோ எல்லா வீடியோ நாங்கள் இப்போ சேர்ந்து தான் கொடுக்க போகிறோம். ஸோ தமிழ் கப்பல் vlogsல கப்பல் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக கலக்கலான வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இப்போ ஷூட் பண்ண போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு கிளிப்பிங்ஸில் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி சுட்ட இட்லி பாத்திரம் இருக்குது. நைட் அதிலே இட்லி சுட்டுக்கலான்னு உப்பு எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஆஹா காற்றுல இதெல்லாம் வந்துருச்சு போல். ஓகே இது வந்து முட்டை. அப்பா வந்து அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் வாங்கணும்னு கடைக்கு போயிருந்தாங்க. அப்படியே முட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ முட்டை இருக்குது. இட்லி பாத்திரத்தில் நைட் இட்லி ஊற்றணும், அதனால் அப்படியே வச்சுருக்கேன். பால் இருக்குது. இதில் அக்கா வீட்டில் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஒன்று செஞ்சுருந்தாங்க, அது கொடுத்து அமைச்சிருந்தாங்க. இது கொஞ்சம் நாங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தேன் சிப்ஸ் பேக்கெட். இத்தனை நாள் கழிச்சு இப்போ தான் பிரித்தோமே. ரொம்ப நாள் ஆச்சு வீல் சிப்ஸ்லாம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வீல் சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்னால் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். உங்களில் யாருக்கு வீல் சிப்ஸ் பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் காய்வாடாக இருக்க தக்காளிலாம் மட்டும்தான் வெளில வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளிலாம் உள்ளே வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சமைச்ச உடனே வளர்க்கின பாத்திரத்தை நல்லா காற்றோட்டமாக காற்றெல்லாம் உள்ளே போகிற மாதிரி தண்ணியெலாம் வழிகிற மாதிரி இங்கே ஆற வச்சு வச்சுருக்கேன். காலையிலேயே வளர்க்கினது, அதான் சமைக்கிறதுக்கு முன்னாடி வளர்க்கின பாத்திரங்கள்லாம் வந்து தனியாக கூடையில் கவுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல துணி போட்டு வாஷ் பேஷன் கிட்டே இங்கே காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ ஹாலில் என் வீட்டுக்காரர் இருக்கார் பாருங்கள், ஜீமா ஹைமா. ஷர்வின் என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ என்னென்ன சமைச்சிருக்கேன்னு நான் காட்டுட்டுமா? ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுத்தமாக இருக்குது. நிறைய பேர் வந்து அண்ணா அண்ணான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அண்ணாவோட ஃபேன்ஸாக நிறைய பேர் மாறிட்டீங்க. தமிழ் கப்பிள் விலாக்ஸ் சேனலை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான். கார்த்திக் அந்த சாமிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப ஜோவியலான கப்பிளில். ஸோ அப்படி ஹாப்பியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேற ஒரு கார்த்திகா, வேற ஒரு ராஜகுருவை தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த சேனல் எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அங்கே சொல்கிறோம் மீதியெல்லாம். ஆமாம். ஸோ இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாமா ஜி? பசிக்குது. சரி ஓகே வாங்க. ஒயிட் ரைஸ், கீரை கடையல். அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கீரை இன்னைக்கு, அதனால் கடைஞ்சேன். ரசம், நேத்திய ரசம். இது சாவில் அடிக்குது. பீன்ஸ் முட்டை பொரியல், கருணக்கிழங்கு வறுவல். இது பாயில்டு எக், மிளகு மசாலா போட்டு வறுத்தது. இந்த ரெசிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ரெசிபிஸ் சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க பாருங்கள். பசிக்குது பசிக்குது, சாப்பிட்டு வரும். ஸோ பரிமாறிட்டு இருக்கேன் நான். அவர் வந்து கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டார். ஸோ உட்காந்து பேசலாம். அவர் வந்து கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க, முட்டை தான் சாப்பிடுவாங்க. ஐ மீன் அவங்க கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. சாரி. ஸோ அதனால அவருக்கு முட்டை, எனக்கு வந்து கருணக்கிழங்கு. அவருக்கு 2 eggs, எனக்கு ஒரே ஒரு எக்கு வித் கருணக்கிழங்கு. ஷர்வின்காக பீன்ஸ் சாப்பிட மாட்டான்றதுனால பீன்ஸும் முட்டையும் சேர்த்து தனியாக பொடிமா ஷர்வின்க்குன்னு பண்ணிட்டோம். இவருக்குன்னு எக் செஞ்சோம், எனக்குன்னு கருணக்கிழங்கு. வேறு வழியில் என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒன்று தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் செஞ்சோம். ஸோ பரிமாறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, சாதம், கீரை, எக்கு, அந்த ஷர்வின் செஞ்சதில் கொஞ்சம் மீதியாது, பீன்ஸ் முட்டை பொரியல். இது வந்து கருணக்கிழங்கு. அவரோடதுல எக்ஸ்ட்ரா ஒரு எக் இருக்கும், கருணக்கிழங்கு இருக்காது அவரோட பிளேட்டில். ஷர்வினுக்கு ஃபஸ்ட்டு பூவா ஊட்டியாச்சு. அக்கா வீட்டில் அக்கா பையனோட போய் விளையாடிட்டு இருக்கான். சாப்பிட்றோம். ரொம்ப நாள் கழிச்சு கீரை சாப்பிட்றது வந்து ஹாப்பியாக இருக்குது. கீரை மட்டும் கிடச்சா தினம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல், இன்றைக்கி என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ரசம், கருணக்கிழங்கு. அவருக்கு மட்டும் பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியல் இறக்குற நேரத்தில் ஷர்வினுக்கு மட்டும் 2 முட்டை இருந்தது, அதை வச்சு இறக்கிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அப்போ அதுலேயும் கீரை வாங்கிட்டு வருவேன். எக்ஸ்ட்ரா மெனு ஆகிடுச்சு, இல்லைனா வெறும் ரச சாதத்தோடு தான் எனக்கு விட்டுருந்துருக்கும். நிறைய பேர் எங்களுடைய வெட்டிங் ஆல்பம் வீடியோ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த வெட்டிங் ஆல்பம் வீடியோ தான் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ புது சேனலில், தமிழ் கப்பல் விலாக்ஸ் சேனலில் நாளைக்கு அது வரப்போகுது. அதாவது 11th ஏப்ரல் அன்றைக்கி அதை நாங்கள் போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். தமிழ் கப்பல் விலாக்ஸ் எங்களுடைய கப்பல் சேனல், அது நியூ சேனல். அது பார்க்காதவங்க அந்த சேனலோட லிங்க் வந்து 2 கமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பாருங்கள், பார்த்துட்டு பிடிக்குதுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலுக்காக நாங்கள் இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஷூட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ரெடியாக இருக்கேன். ஒரு அனார்கலி போட்டிருக்கேன், காட்டன் அனார்கலி. இது வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இதை பற்றி ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் இதை காமிச்சிருந்திருக்கேன் ஏற்கனவே இந்த குர்த்தா பற்றி. இப்போ லிங்க் கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷனால எந்த லிங்க்கும் இப்போ வேலை செய்யாது. ஸோ இப்போ எந்த லிங்க்ஸுமே கொடுக்க முடியாது. ஃப்யூச்சரில் வேணும் நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ ரெடி ஆகிட்டோம், ஷூட் பண்ண போகிறோம். முடிஞ்சாக்க குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து தமிழ் கப்பிள் vlog நம்ம ஷூட் பண்ணோம். அதனால நீங்கள் வந்து நம்ம கல்யாண ஆல்பம் எடுத்து வைங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவ்வளோ நேரம் தேடி எங்கே போச்சுன்னு தெரிலன்றாரு. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் சொல்கிற டைலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ எதுக்கு அதை வேற தேடிட்டு எங்கே போட்டேனே தெரில, இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்றாரு. அதனால அந்த ஃபோட்டோ எதுக்கு தேவையாப்பட போகுதுன்னு எங்கே வச்சேன்னு தெரிலன்றாரு. என்னன்னு கேளுங்க, நீங்கள்லாம் கேளுங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஷூட் பண்ணி முடிப்போமான்னு தெரில. ஆரம்பமே எப்படி இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி எப்படியா ஷூட் பண்ணுறோம். ஆரம்பமே எப்படி இருக்குது, அந்த vlog இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்க போது இல்லை ஃபன்னியாக இருக்க போதுன்னு எனக்கு தெரில. எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஷூட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடியாக. ஒரு வழியாக உங்களுக்காக கொஞ்சோண்டு ஃபோட்டோஸ் இதில் காமிக்கலாமே அப்படின்ட்டு அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ஹை குவாலிட்டி டிஜிட்டல் சாஃப்ட் காப்பியே இருந்ததுனால அந்த மாதிரி ஹை குவாலிட்டியோட ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அந்த சேனலில் காமிக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை பார்க்கலாம், பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்காக கொஞ்சம் ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். சத்தியமாக இதில் இருக்கிறது நான் தாங்க. 2014 மார்ச் 3 அன்றைக்கி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. டெலிவரி முடிஞ்சது ஒரு வருஷம் வரைக்கும், கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒல்லியாக தான் இப்படி தான் இருந்தேன். பட் தைராய்டு வந்ததுக்கப்புறம் கடகடன்னு வெயிட் போட்டுருச்சு. வெயிட் போட்டதுக்கப்புறம் தான் தைராய்டு செக் பண்ணி தைராய்டுன்னு எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் யூட்ரஸ் இஷ்யூஸ் இருந்தது, ஒரு லேப்ரோஸ்கோப் பண்ணாங்க. இப்போ ஃபைப்ராய்டு இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறனால என்னால் வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. நடுவில் நான் வெயிட் லாஸில் நல்லா ஒரு 6 கிலோக்கு மேலே குறைச்சேன். பட் இப்போ இருக்க ஹெல்த் இஷ்யூஸில் என்னால் வெயிட் குறைக்க முடியல. பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஹாப்பி. நான் எப்படி இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, என் ஃபேமிலி என்னை லவ் பண்ணுறாங்க, எனக்கு அதுவே போதும், சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன டீச்சர்லாம் பண்ணுறீங்க? என்ன பார்த்துட்ருக்கீங்க? நானும் மாமா கல்யாணமா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஒன்று என்ன கல்யாணமா உனக்கு தெரியுமா? சரி. ஏ தமிழ்லையா படிச்ச நீன்னு? ஓஹோ, ஆ சரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் அப்பா கீரை வாங்கிட்டு வந்திருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக தாங்காது, ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்றதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் நிறையவே இருந்தது. மொத்தமாக நான் இதில் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த கிண்ணத்தில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டைல் சட்னி. இன்வெர்ட்டரில் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்குங்க, கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு கரெக்டாக அன்னைக்கு. அது ஏன்னு தெரியல. ஸோ எல்லாம் வதக்கி முடிச்சுட்டு நான் ஆற வச்சுட்டு வந்து அரைக்கலான்னும் போது கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே பசிக்குதுன்னு லைட்டாக வந்து பிஸ்கெட் சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் ஷர்வினும் கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தோம். குழந்தைக்கு வந்து பிஸ்கெட் தண்ணியில் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சின்ன வயசில் வந்து மில்க் பிக்கீஸ் வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும். உங்களில் யாருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடுகிறான். செல்லம் டேடு கிடையாது அடி தங்கம். வேறு பேக்கெட் தருவியாடி? இப்போ இந்த பேக்கெட் தரமாட்டேடி சொல்லலாம் அப்பாவுக்கு. டேடுக்கு பசிக்குதுடி. என்னடி அப்பா, டேடுக்கு பசிக்குதுடி தங்கம். அப்போ இந்த பேக்கெட்டில் தரமாட்டேன். ரெண்டு பிஸ்கட் தருவீங்களா? 2 தருவீங்களா? குட் பை, தேங்க்யூ. பரவாயில்ல, அதை நீயே சாப்பிடு. சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுட்டு வந்திருக்கேன். அது ஆகிற கேப்பில் ரொம்ப டயர்டாக எடுத்து குக் பண்ணி ஸோ 2 பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம். எப்படினாலும் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அவரும் வந்து சாப்பிட தான் போகிறாரு. சும்மா சொல்கிறாரு, நம்பாதீங்க. கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுங்க. காலையில் செஞ்ச இட்லி வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது. அதை வந்து இட்லி உப்புமாவை தாளிச்சிட்டேன். இங்கே வந்து எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி சட்னிக்கு. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அரைக்க முடியல. இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது மழைன்றதுனால. ஸோ என்ன செய்ய போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். வெயிட் பண்ணி அதை அரைச்சிட்டு தான் தூங்கணும். ஸோ குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இட்லி உப்புமா ஊட்டிட்டு
நாங்களும் இட்லி உப்புமா தான் சாப்பிட்டோம். இட்லி வீட்டில் அரைச்ச மாவு அப்படின்றதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கரண்ட் வந்ததுக்கப்புறம் சட்னியும் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சட்னியோட ரெசிபி, அடுத்தது இட்லி உப்புமா என்னுடைய ஸ்டைலில் அந்த ரெசிபி ரெண்டுமே கார்த்திகா ரெசிபீஸ் சேனலில் போடுறேன். ஸோ இன்னைய டே இப்படி தான் போச்சு. டாடா.